9 வயதில் பல்லவி எழுத துவங்கி 92 வயதில் தனது சரணத்தை முடித்துக் கொண்டது ஒரு பாடல். அந்த பாடலின் பெயர் ஆஷா போஸ்லே. சிலர் இந்த பாடலை பாடி நாம் அடையாளப்படலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் சில பாடல்கள் இவர் பாடி நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும். பண்ணைப்புறத்து புல்லாங்குழல் தமிழ் சினிமாவிற்கு கொண்டு வந்த மும்பை கீதம் எது தெரியுமா? இதோ. 1940களில் இருந்து 2020 வரை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கிண்ண சாதனைத்தவர் ஆஷா போஸ்லே. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா? இவர் பணியாற்றிய காலகட்டங்களில் அந்த வருடத்தின் மிக முக்கியமான பாடலாக எந்த பாடல் மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டாலும் அது இவரது குரலில் உருவானதாகத்தான் இருக்கும். எல்லோருக்கும் மரணம் உண்டு, சிலர் மட்டும்தான் மரணத்திற்கு பின்பும் வாழ்வதுண்டு. ஆஷா போஸ்லே காற்றலைகளிலும் நம் காதருகினிலும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்.